எங்க அண்ணன் எலெக்ஷனுக்கு வந்தா சிஎம் என்ன பிஎம் ஆவாரு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியை தளபதி விஜய் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார்டம் வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க. தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஹேஸ் சேஞ்ச். ஆனா இதுல டிவிகே கட்சிக்கும் தலைவர் விஜய்க்கும் ஒரு பயங்கரமான மைனஸ் பாயிண்ட். மூவிஸ் பிடிக்கும், இந்த படத்துல வர சாங்ஸ் பிடிக்கும், இவரோட டான்ஸ் பிடிக்கும், இவரோட டைலாக் டெலிவரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டா டிவிகே தொண்டர்கள் அப்படின்னு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு பொலிட்டிக்கல் வைஸா பெருசா எந்த நாலேஜுமே இல்லாம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம வந்து இந்த கட்சி செய்யுமா, இல்ல தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ப்ராப்ளம எந்தெந்த கட்சி இதை தீர்க்க முடியும், எந்த கட்சி நல்லது பண்ணுது, எந்த கட்சி கெட்டது பண்றாங்க, எதுவுமே தெரியாம டைரக்டா எனக்கு இந்த படம் பிடிக்கும், எனக்கு இந்த ஆக்டர் பிடிக்கும், எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய டீனேஜர்ஸ் வந்து பாலிடிக்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்க எல்லாரும் பாலிடிக்ஸ் பத்தி பேசினாதான் நாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு. அந்த விதத்துல தமிழ்நாடுல ரீசெண்ட் டேஸ்ல பயங்கரமான ரெவல்யூஷன் நடந்திருக்கு. யாருனால அப்படின்னா விஜய் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டார்டம்னால தான். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு பயங்கரமான வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா சொல்ல வர விஷயம் டோன்ட் ஃபாலோ டிவிகே அப்படின்றது இல்ல, டோன்ட் ஃபாலோ டிவிகே பிளைண்ட்லி ஃபார் விஜய் ஸ்டார்டம் அப்படின்றது தான். இது இந்த கட்சின்னு மட்டும் இல்ல, எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சி என்ன நல்லது பண்ணோம் நம்ம தமிழ்நாட்டுக்குன்றதை யோசிச்சு அந்த கட்சி கோட்டு போடும். இதுக்கான கமெண்ட்ஸை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.